வீடியோவில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து பேராமெடிக்கல் போஸ்ட்டுக்கான அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு நீட் பேராமெடிக்கலுக்கு வந்து நீட் மார்க்ஸ் வந்து தேவை வந்து கிடையாது. ஸோ நீட் மார்க்ஸ் இல்லாமல் வேறு என்னென்ன கோர்ஸு மெடிக்கலில் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப்பில் நான் கம்ப்ளீட்டாக A to Z வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ண போகிறேன். இந்த வீடியோ பார்க்க வந்த ஆடியன்ஸு தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு வந்து போயிடாதீங்க. ஸோ எனக்கு ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி இப்போ நான் உங்ககிட்ட வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணுறேன். ஸோ நான் +2 முடிச்சுட்டு அடுத்து மெடிக்கல் கோர்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்ற ஐடியா வந்து இருந்தது. பட் எனக்கு மெடிக்கலில் என்ன கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவும் இல்லை. ஸோ நானும் எங்கள் வீட்டில் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் இல்லையா, ஸோ அதனால் யாருமே எனக்கு வந்து கைட் பண்ணவும் ஆள் இல்லை. நான் ஃபர்ஸ்ட்டு எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் தென் அம்மா அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஸோ இந்த மாதிரியெல்லாம் விசாரித்தேன். பட் அவங்களும் எனக்கு வந்து கிளியரான இன்ஃபர்மேஷன் வந்து தரலை. ஸோ அப்படியே விசாரிச்சுட்டு வரும்போது தான் ஒரு நாள் நோட்டீஸ் போர்டில் வந்து பார்த்தேன். ஸோ எனக்கு அந்த டே இன்னும் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. ஸோ +2 முடிச்சுட்டு எங்கே படிக்கலாம் எப்படி படிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு போர்டு வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நான் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஸோ அந்த அட்ரஸுக்கு போய் வந்து பார்த்தேன். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு கைடர் வந்து இருந்தாங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் இந்த மாதிரி படிக்கணும் 12th முடிச்சிருக்கேன், ஸோ இவ்வளோ ஸ்கோர் வந்து பண்ணியிருக்கேன், ஸோ நான் வந்து ஜாயின் பண்ணணும் மெடிக்கல் கோர்ஸில், நான் என்ன படித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து கேட்கலான்னு வந்து போயிருந்தேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் ஃபீஸ் 1500 வந்து பே பண்ணுங்கள், ஸோ அதுக்கப்புறம் நான் உங்களை வந்து கைட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ இந்த வீடியோவில் அந்த 1500 அப்போது எனக்கு நான் 12th படித்து வெளில வரப்போ எனக்கு பெரிய அமௌண்ட்டாக வந்து இருந்தது. ஸோ இப்போ நான் சம்பாதிக்கிறதுனால அந்த 1500 சம்பாதிக்கிறது கஷ்டம்தான், பட் அது என்னாலவே கொடுத்துட முடியும் அப்படின்றதுனால ஸோ என்ன மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் பசங்க நிறைய பேர் வந்து இருப்பாங்க. அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோவை என்னோட டைம் கொடுத்து நான் வீடியோவை மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸு உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு ஹெல்ப் வந்து கேட்டுக்கிறேன். ஸோ நான் மட்டும் கை தட்டினா சத்தியமாக சத்தம் வந்து கேட்காது. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து சேர்ந்து கை தட்டினா மட்டும்தான். ஸோ இந்த வீடியோ எல்லா பீப்புள்ஸும் எத்தனை பேர் 12th முடிச்சிருக்காங்களோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ரிலேட்டிவ்ஸு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸு அப்படி யாரும் இல்லை அப்படின்னா ஸோ ஒரு குரூப் முள்ள நீங்கள் வந்து ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து ஷேர் வந்து பண்ணுவாங்க. என்ன மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஒரு நம்பிக்கையில் நான் இந்த வீடியோவை இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எல்லாருக்கும் அன்பு வணக்கம், நான் உங்கள் வசி. வெல்கம் டு சேர்ந்து படிக்கலாம். ஸோ நம்ம சேர்ந்து படிக்கலாம் சேனலில் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் 1 and only ஃபார்மசிஸ்ட் வேகன்சி மட்டும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் யாராவது நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை போட்டுக்கோங்க. ஸோ நம்மளோட ஃபார்மா அப்டேட் டே டு டே அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனலில் நாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை நீங்கள் நம்மளோட யூடியூப் நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் நம்மளோட டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனல் மூலமா நீங்கள் நோட்டிஃபிகேஷனை தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணி ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே வந்து போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மங்களகரமாக எல்லோரும் ஒரு லைக்கை தட்டி விட்டு ஃபோக்கஸ்டாக இந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து லாஸ்ட் இயர் 2022-2023 பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கான அட்மிஷன் வந்து அஃபிஷியலாக வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பிடிஎஃப்பை தான் இப்போ நீங்கள் வந்து கண்ணால் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நான் இப்போது பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸு நம்மளோட கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜில் என்னென்ன இருக்குது அப்படின்னு லிஸ்ட் பை லிஸ்ட்டாக வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஸோ இதில் வந்து பாருங்கள், பி ஃபார்மசி. என்ன ப்ரோ நம்மளோட சேனலில் ஃபார்மசி மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடுறீங்க அப்படின்னா ஸோ இதுவும் வந்து ஒரு அவேர்னஸ்க்காக தான். ஸோ வேறு எந்த ஒரு நோக்கத்துக்கு வந்து கிடையாது. அதுலேயும் பாருங்கள், நம்மளோட கோர்ஸ் தான் ஃபஸ்ட்டு வந்து பி ஃபார்மசி கோர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ ஆக்சுவலி இந்த டிபார்ட்மெண்ட் இந்த பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸோட அட்மிஷன் வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வந்து போகுது அப்படின்னா ஸோ ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு கீழே வந்து இந்த அட்மிஷன் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இதில் என்னென்ன கோர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றது வந்து பார்ப்போம். ஸோ பி ஃபார்மசி, பிபிடி அண்ட் தென் பிஏஎஸ்எல்பி அண்ட் தென் பிஎஸ்சி நர்சிங்கு, பிஎஸ்சி ரேடியோகிராஃபர் அண்ட் தென் பிஎஸ்சி ரேடியோ தெரபி அண்ட் தென் பிஎஸ்சி கார்டியோ பல்மனரி. ஸோ இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 கோர்சஸ் கிட்ட வந்து இந்த பிடிஎஃப்ல வந்து இருக்குது. ஸோ எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிடிஎஃப் வந்து எங்கேருந்து விட்டுருந்தாங்க அப்படின்றத கீழே வந்து கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ செலெக்ஷன் கமிஷன், டைரக்டரி ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன், இவிஆர் பெரியா ஹைரோடு, கீழ்பாக்கு, சென்னையிலேருந்து இந்த பிடிஎஃப் வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டும் வந்து பாருங்கள் கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயரு இந்த பிடிஎஃப் வந்து எப்போ நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க, ஸோ பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ 31 ஜூலை 2022, அதாவது
நீட் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 12th ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீட் எக்ஸாமோட ரிசல்ட் எல்லாமே வந்ததுக்கப்புறம் ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னா ஸோ அடுத்த நாள் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் வந்து ஆகிடும். ஸோ கரெக்டாக 10 AM மார்னிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். கரெக்டாக உங்களுக்கு 12 days வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 12 daysோட ஈவினிங் 5 PM இந்த அப்ளிகேஷன் எல்லாமே வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ 12 daysக்குள்ளே பயங்கர இந்த சர்வர் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிஸியாக வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கணும் ப்ரோ நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னா ஸோ நம்மளோட டெலகிராம் குரூப் சேனலை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். சப்போஸ் நான் மறந்துட்டேன் அப்படின்னா ஸோ நீங்கள் நம்மளோட டெலகிராம் குரூப் சேனலில் ஒரு மெசேஜ் மட்டும் தட்டி விடுங்க. ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து பார்த்து ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ அப்படியும் நான் உங்களுக்கு வந்து டெலகிராம் குரூப் சேனலில் பிஸியாக இருந்தேன் அப்படின்னா ஸோ ஸ்க்ரீனில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியிலேருந்து தரேன். ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியில் என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் வந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறேன். ஸோ 100% நான் உங்களோட மெசேஜுக்கு எல்லாத்துக்கும் வந்து ரீப்ளை வந்து பண்ணுவேன். ஸோ எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் தயவு செஞ்சு எல்லா டவுட்ஸும் என்கிட்ட வந்து டேரெக்டாக மெசேஜ் பண்ணி வந்து கேளுங்க. ஸோ அடுத்து நம்ம இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ நம்மளோட தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியிலேருந்து அதுக்கு கீழே இருக்க அப்ளிகேட் செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜுக்கு ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே நாளில் வந்து கவுன்சிலிங் டேட் வந்து வைப்பாங்க. ஸோ அந்த கவுன்சிலிங்க்கு நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, சப்போஸ் அப்ளை பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே போத் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் தென் தமிழ் லாங்குவேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு ஆன்லைன் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக காலேஜுக்குள்ளே போயிட்டு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு சில காலேஜ் நேம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் டென்டல் காலேஜ், கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜ், ஸோ இந்த மாதிரி ஒரு சில சிதம்பரத்தில் இருக்க மெடிக்கல் காலேஜ், ஸோ இந்த மாதிரி ஒரு சில மெடிக்கல் காலேஜஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களால் அஃபிஷியலாக ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியல அப்படின்னா ஸோ நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி மெடிக்கல் காலேஜுக்கு போயிட்டு ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு லாஸ்ட் இயருக்கு முன்னாடி இயரில் நோட்டிஃபிகேஷன் வந்து கிளியராக வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷில் புரியல அப்படின்னா தமிழ்லேயே வந்து நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக ஒரு 8 பாயிண்ட் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து எலிஜிபிலிட்டி. ஸோ இந்த அட்மிஷனுக்கு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஸோ என்னென்ன மாதிரி எலிஜிபிலிட்டி வந்து இருக்கணும், அண்ட் தென் மெரிட் லிஸ்ட்டில் எவ்வளோ கட் ஆஃப் வந்து இருக்கணும், அண்ட் தென் ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ரொசீஜர் என்ன, ஸோ அதுக்கப்புறம் மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் உங்களை எப்படி வந்து செலக்ட் வந்து பண்ணுவாங்க, ஸோ அதுக்கப்புறம் சீட் எப்படி வந்து கேட்டகரி வைஸாக வந்து செலக்ட் பண்ணணும், ஸோ அதுக்கப்புறம் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றது எல்லாமே வந்து இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பிஃபார்மசி கோர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ அது 4 years கோர்ஸு. ஸோ அந்த கோர்ஸுக்கான டியூரேஷன் இன்டர்ன்ஷிப் ஏதாவது இருக்கா, ஸோ எத்தனை செமஸ்டர் ஒரு இயருக்கு வந்து இருக்கும் அப்படின்னு எல்லாமே A to Z டீட்டெயிலாக தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக வந்து சொல்ல போகிறது வந்து கிடையாது. ஸோ நான் இந்த வீடியோவில் மேலோட்டமாக வந்து சொல்ல போகிறேன். ஸோ கம்ப்ளீட்டாக நான் வந்து சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிடிஎஃப்பில் டோட்டலாக எத்தனை பேஜஸ் தெரியுமா இருக்குது, 81 பேஜஸ் கிட்ட வந்து இருக்குது இந்த பிடிஎஃப்பில். ஸோ 81 பேஜஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா வீடியோ 1 hour கிட்ட வந்து பயங்கரமாக வந்து இழுத்துரும். ஸோ நான் முக்கியமான ஒரு சில பாயிண்ட்ஸை மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் கரெக்டாக வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ண போகிறேன். ஸோ அதை மட்டும் ஃபோக்கஸாக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் தென் இந்த பிடிஎஃப்பை நான் உங்களுக்கு டெலகிராம் குரூப் சேனலில் வந்து தரேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத பார்த்து நீங்கள் இந்த பிடிஎஃப் ஒரு டைம் வந்து படித்து வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எலிஜிபிலிட்டி பற்றி வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணுவோம். ஸோ இந்த பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸுக்கு அட்மிஷன் பண்ண போகிற கேண்டிடேட்ஸு ஒரு இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை வந்து இருக்கணும். உங்களோட நேட்டிவ் வந்து நம்மளோட தமிழ்நாடுல எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே நீங்கள் உங்களோட நேட்டிவிட்டி வந்து தமிழ்நாடு தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சில சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, அந்த உங்களோட ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸ் 6th to 12th வந்து படிச்சுட்ருக்க அந்த ஸ்கூல் சர்டிஃபிகேட் நேட்டிவோடது எல்லாமே வந்து அப்ளை வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணும்போது உங்களோட எஸ்எல்சி மார்க்கு, 10th மார்க் ஷீட்டு, எஸ்எல்சி 10th ரெண்டுமே ஒன்று தான், 12th மார்க் ஷீட்டு, டிசி, ஆதார், ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸு, பாஸ்போர்ட்டு, ரேஷன் கார்டு, ஸோ இது எல்லாமே வந்து சேர்த்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இல்லை அப்படின்னா ஸோ உங்களோட அப்ளிகேஷன் வந்து கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க
ரிஜெக்ட் வந்து பண்ணிடுவேன். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்லோட் வந்து பண்ணலை அப்படின்னா நாட் அப்லோடுன்னு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அப்லோட் பண்ணலை அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷனை கன்ஃபார்மாக வந்து ரிஜெக்ட் வந்து பண்ணிடுவாங்க அப்படின்னு தெளிவாக வந்து இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பற்றி டிஸ்கஸ் வந்து பண்ணுவோம். ஸோ பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸுக்கு அட்மிஷன் போடுற கேண்டிடேட்ஸு கண்டிப்பாக உங்களோட ஏஜ் லிமிட்டு 17 இயர்ஸுக்கு மேலே வந்து இருக்கணும்னு தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் வந்து எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக வந்து சொல்கிறேன். ஸோ நம்மளோட தமிழ்நாடுல ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி ஸோ இந்த மாதிரி கம்யூனிட்டி வந்து இருக்குது. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்ஸும் நம்மளோட தமிழ்நாடுல இத்தனை கம்யூனிட்டி வந்து இருக்குது. ஸோ இந்த மேலே ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ இந்த கம்யூனிட்டியில் இருக்கவங்க 30 இயர்ஸ்க்குள்ளே வந்து இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கம்யூனிட்டி இல்லாமல் மற்ற கம்யூனிட்டியில் இருக்கவங்க 35 இயர்ஸ் மேலே வரைக்கும் இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க மட்டும்தான் பிஎஸ்சி நர்சிங்க்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்றதும் தெளிவாக இந்த இடத்துல வந்து போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கோர்ஸுக்கு வந்து தெளிவாக வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பற்றி வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணலாம். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 12th நீங்கள் பேராமெடிக்கல் படித்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஸோ 12th நீங்கள் இந்த சப்ஜெக்ட் எல்லாம் படிச்சிருக்கணும். ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸு, அதாவது மேக்ஸ் பயாலஜியை இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. அடுத்து பி ஆப்ஷன் என்ன அப்படின்னா பியூர் சயின்ஸ் குரூப் வந்து சொல்கிறாங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி. ஸோ இவங்க மட்டும்தான் இந்த போஸ்ட்டுக்கு பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸுக்கு வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். அடுத்து மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க்ஸை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணலாம். ஸோ ஒரு சில கோர்ஸுக்கு மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க்ஸு நீங்கள் 12th வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிஃபார்மு அண்ட் தென் பிஏஎஸ்எல்பி இந்த கோர்ஸுக்கு வந்து ஸோ இந்த கம்யூனிட்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இவங்க ஹெச்எஸ்சி அதாவது 12th ஹையர் செகண்டரியில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்னி, ஜுவாலஜி, மேக்ஸ் இதில் எல்லாமே 40%க்கு கீழே வந்து மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்க கூடாது. 40%க்கு மேலே தான் வந்து மார்க்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்க கோர்ஸுக்கு தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்ற ஒரு சில சலுகையை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. வந்து டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி பிஎஸ்சி நர்சிங்க்கு, அதுக்கப்புறம் பி ஆப்டோமெட்ரி ஸோ பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி கோர்ஸு, அதுக்கப்புறம் பிபிடி, பிஎஸ்சி ரேடியாலஜி, இமேஜிங் டெக்னாலஜி, ஸோ பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி அப்படின்னு எத்தனை கோர்சஸ் இருக்கோ இந்த நோட்டிஃபிகேஷனில் அத்தனை கோர்சஸுக்கான எலிஜிபிலிட்டி வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ கோர்ஸ் டீட்டெயிலு அண்ட் தென் அதுக்கான குவாலிஃபிகேஷன் மார்க்ஸ் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கணும், ஸோ அப்போ தான் வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ என்ன குரூப் வந்து எடுத்துருக்கணும் 12th அண்ட் தென் 12th எந்த குரூப்பில் எவ்வளோ சப்ஜெக்ட் மார்க்ஸ் வந்து எடுத்துருக்கணும், ஸோ இந்த மாதிரி எல்லாம் மேலே வந்து நம்ம டிஸ்கஸ் வந்து பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ அடுத்து நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனோட எப்படி சப்மிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து லாகின் வந்து பண்ணணும். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸு 400 ரூபி வந்து பே வந்து பண்ணணும். பே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே மேலே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா மேண்டேட்டரி சர்டிஃபிகேட்ஸு, அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இந்த ஆன்லைன் போர்ட்டலில் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு ஸோ அந்த போர்ட்டலில் உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ஃபஸ்ட்டு எல்லாமே அப்ளேட் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத கிளியராக வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன மார்க்ஸ் வந்து நீங்கள் ஹெச்எஸ்சியில் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத வந்து தெளிவாக உங்களோட கட் ஆஃப் மார்க்ஸ் நீங்கள் ஜஸ்ட் வந்து கொடுத்தா போதும். ஸோ கொடுக்கும்போது ஸோ தெளிவாக உங்களோட மார்க் ஷீட்டில் என்ன மார்க்ஸ் இருக்கோ அதை மாற்றி மட்டும் தயவு செஞ்சு வந்து கொடுத்துடாதீங்க. கரெக்டாக 1க்கு 2 முறை பார்த்து செக் பண்ணி வந்து கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, பர்மனண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கார்டு, ஸோ இது எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்து போயிருங்க. தயவு செஞ்சு ஆன்லைன் அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் தேடிட்டு வந்து தயவு செஞ்சு இருக்காதீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, உங்களோட ஃபோட்டோ, ஸோ இது எல்லாமே எடுத்துகிட்டு போயிருங்க. சப்போஸ் நீங்கள் ஹேண்டிகேப்டு சைல்டாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சனுக்கான அதாவது மாற்றுத்திறனாளி சான்றிதழ் வந்து கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அந்த சர்டிஃபிகேட் வந்து எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான ப்ரிஃபரன்ஸ் வந்து
பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸில் நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தனியாக வந்து அலாட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் யாராவது இருந்தாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு போய் வந்து சேர்த்திருங்க இந்த இன்ஃபர்மேஷனை. ஸோ கைஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் நீங்கள் எல்லாருமே வந்து ரெஸ்பான்சிபிள். இந்த வீடியோஸு யார் யாரெல்லாம் தெரியாமல் இருக்காங்களோ 12th ஸ்டூடெண்ட்ஸு, ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸு, ரொம்ப புவர் மிடில் கிளாஸு ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை மேக்ஸிமம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரீச் வந்து பண்ணுங்கள். ஸோ அடுத்து 10th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் உங்களோட 6th 12th படித்த ப்ரூஃப், எஜுகேஷன் சர்டிஃபிகேட் ப்ரூஃப் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் தமிழ்நாடுல தான் வந்து படிச்சிங்களா அப்படின்ற எஜுகேஷன் ப்ரூஃப் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போயிருங்க. ஸோ அம்மா அப்பாவோட டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒரு சிலது வந்து கேட்டிருக்காங்க. சப்போஸ் அம்மா அப்பா 10th 12th படிச்சிருந்தாங்கன்னா அவங்களோட மார்க் ஷீட்டு, அவங்களோட டிசி, அவங்களோட ஆதார், அவங்களோட ஓட்டர் ஐடி, அவங்களோட டிரைவிங் லைசன்ஸ், அவங்களோட பாஸ்போர்ட்டு, அவங்களோட ரேஷன் கார்டு. ஸோ இதில் எந்த டீட்டெயில் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அப்ளை வந்து பண்ணலாம். ஸோ என்னோடய பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 10th தான் வந்து படிச்சிருக்காங்க. ஸோ நான் கவுன்சிலிங் அப்ளை பண்ணும்போது என்னோடய அம்மாவோட 10th மார்க் ஷீட் வச்சு தான் நான் வந்து அப்ளை வந்து பண்ணேன். ஸோ SC ST கேண்டிடேட்ஸுக்கு தனியாக வந்து கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி தயவு செஞ்சு வந்து பார்த்து தெளிவாக உங்களோட நேமு, அந்த நீங்கள் எந்த ஸ்கூல் படிச்சிங்க, ஸ்கூலோட ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, அந்த உங்களோட டேட் ஆஃப் பர்த் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. தயவு செஞ்சு டேட் ஆஃப் பர்த் எல்லாம் 1க்கு 2 முறை வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ்ஸு, ஸோ உங்களோட அட்ரஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அட்ரஸ் எல்லாம் பார்த்து தெளிவாக, ஃபோன் நம்பர், வேலிடு ஃபோன் நம்பரு, வேலிடு இமெயில் ஐடி, ஸோ இதெல்லாம் 1க்கு 2 முறை பார்த்து தெளிவாக வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணும்போது தயவு செஞ்சு 1க்கு 2 முறை கிளியராக வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை வந்து பண்ணுங்கள். ஸோ அடுத்து நம்ம மெரிட் லிஸ்ட்டை பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ மெரிட் லிஸ்ட்டு உங்களோட 200 மார்க்ஸுக்கு, உங்களோட 12th மார்க்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ 200 மார்க்ஸுக்கு உங்களுக்கு வந்து கேல்குலேட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதில் பயாலஜி, அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ரெண்டுமே சேர்த்து வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாட்னி ஜுவாலஜி இது வந்து சேர்த்து வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து மேக்ஸு, ஸோ இது எல்லாமே போட்டு வெயிட் ஆஃப் மார்க்ஸு 200 மார்க்ஸ்க்கு வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க. ஸோ பாட்னி ஜுவாலஜி வந்து பியூர் சயின்ஸ் குரூப்புக்கு வந்து சொல்கிறேன். ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இது 2 மார்க் வந்து போட்டுட்டு 200 அப்புறம் மேக்ஸ் மார்க் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் ஆஃபில் இந்த கேல்குலேஷன் போட்டிங்க அப்படின்னா ஸோ உங்களோட கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு வந்து காட்டும் 200 மார்க்ஸுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸுக்கு அவங்க அஃபிஷியலாக நம்மளோட தமிழ்நாடுல பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸுக்கான கட் ஆஃப் இப்படி தான் வந்து கேல்குலேட் வந்து பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி கேல்குலேட் பண்ணி உங்களோட கட் ஆஃப் மார்க்ஸு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத வந்து தயவு செஞ்சு செக் பண்ணி வந்து பாருங்கள். ஸோ மற்றபடி இது எல்லாமே தெளிவாக இந்த PDF எல்லாமே 1க்கு 2 முறை தயவு செஞ்சு வந்து படித்து பாருங்கள். ஜஸ்ட்டு நான் மேலோட்டமாக மட்டும்தான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸை மட்டும்தான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். அடுத்து நம்ம கோர்ஸை செலக்ட் பண்ணுற ப்ரொசீஜர்ஸை பற்றி, கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸை பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ கவுன்சிலிங் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் விண்டோ சிஸ்டம், அதாவது நீங்கள் ஒன்ஸு நீங்கள் போகும்போது அந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த விண்டோவில் நீங்கள் சூஸ் பண்ணுற காலேஜ், அந்த நீங்கள் என்ன கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு ஒன்ஸ் நீங்கள் வெப்சைட்டில் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் வந்து மாறாது. ஸோ பார்த்து தெளிவாக எந்தெந்த காலேஜ் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் ப்ரீ பிளான்டாக வீட்டிலே வந்து போயிடுங்க. உங்களோட கட் ஆஃப் மார்க்ஸுக்கு அது கிடைச்சது அப்படின்னா ஸோ அந்த காலேஜ் வந்து கண்ணு மூடிட்டு சூஸ் பண்ணிவிட்டு தெளிவாக வந்து அப்ளை பண்ணிட்டு வாங்க. ஸோ இது இந்த PDF கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ காலேஜ் லிஸ்டஸ் வந்து இருக்குது. நான் அப்படியே வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் வந்து பண்ணிடாதீங்க. ஸோ அடுத்து நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேன் அண்ட் தென் பர்சன் வித் டிசபிலிட்டி, அதாவது மாற்றுத்திறனாளி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு முன்னாள் இராணுவ வீரர் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரி மாற்றுத்திறனாளி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸு ஜஸ்ட் 250 ரூபி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மல் கேண்டிடேட்ஸுக்கு 400 ரூபி, ஸோ மற்ற கேண்டிடேட்ஸுக்கு 250 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து கட் ஆஃப் வந்து இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரிக்கும் அண்ட் தென் டிசபிலிட்டி பர்சன் கேட்டகரிக்கும் வந்து தனித்தனியாக வந்து இருக்குது. ஸோ ரிப்போர்ட்டிங் டைமை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி எந்த டைமில் வந்து நீங்கள் வந்து போகணும் அப்படின்ற எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் போகும்போது என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும் கவுன்சிலிங்க்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இந்த ஒரு 10 to 5 பாயிண்ட்ஸ் வந்து கீழே தமிழ், இங்கிலீஷில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே தயவு செஞ்சு எடுத்துகிட்டு வந்து போங்க. ஸோ அடுத்து மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் அண்ட் அட்மிஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா
இதில் தனித்தனியாக ஒவ்வொரு கேட்டகரிக்கான பர்சன்டேஜஸ் மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிடி ஜென்ரல் கம்யூனிட்டிக்கு வந்து 31% மார்க் வந்து எடுத்திருக்கணும். பேக்வர்ட் கிளாஸஸ் 30% மார்க் வந்து எடுத்திருக்கணும். மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் வந்து 20% மார்க் வந்து எடுத்திருக்கணும். அண்ட் தென் ஷெட்யூல்டு கேஸ்ட் 18%. அண்ட் தென் ஷெட்யூல் ட்ரைபு, ஸோ நம்ம மேலே வந்து பார்த்தோம் இல்லையா, ஜஸ்ட் அவங்க பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி சலுகை வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க 1% மார்க் எடுத்து இல்லைனா பார்டர் பாஸ் பண்ணியிருந்தாலும் ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி காலேஜஸில் தாராளமாக கிடைக்க நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் ரிசர்வேஷன் வந்து 30% வந்து கொடுப்பாங்க 2 கம்யூனிட்டிக்கு, பிசி முஸ்லீம் அண்ட் தென் பிசிக்கு. ஸோ அதில் 3.5% ரிசர்வேஷனு பிசி முஸ்லீம் பர்சன் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து தனியாக சீட் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எந்த கம்யூனிட்டிக்குள்ளே வருவாங்க அப்படின்னா, ஸோ இந்த பேக்வேர்டு கேஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கம்யூனிட்டிக்குள்ளே வந்து வந்துடுவாங்க. ஸோ பேக்வேர்டு கிளாஸில் இருக்கு இல்லையா அந்த கம்யூனிட்டிக்குள்ளே ஸோ பிசி முஸ்லீம்ஸு எல்லாருமே வந்து வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தெளிவாக 1க்கு 2 முறை நீங்கள் இந்த பிடிஎஃப் வந்து படித்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து புரிஞ்சிடும். ஸோ தயவு செஞ்சு இதெல்லாம் ஒரு முறை வந்து படித்து வந்து பாருங்கள். ஸோ அடுத்து கவர்மெண்ட் காலேஜஸ்ஸு, அதுக்கப்புறம் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் பேர் இப்போ தமிழ்நாடு எம்ஜிஆர் காலேஜ் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு கீழே வந்து ப்ரைவேட் காலேஜஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை தான் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான சீட்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், எல்லாம் நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து டிஸ்கஸ் பண்ண கோர்சஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃப் ஃபினான்சிங் அண்டர் கவர்மெண்ட் கோட்டாவில் வந்து ஸோ பி ஃபார்மசி, பிஎஸ்சி நர்சிங்கு, அதுக்கப்புறம் ஃபிசியோதெரப்பி, பிஓடி ஆப்டோமெட்ரிக் டெக்னீஷியன். ஸோ இந்த 4 கோர்ஸ் மட்டும்தான் போத்து கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் தென் ப்ரைவேட் காலேஜஸில் வந்து இருக்குது. ஸோ மீதி எல்லாம் இருக்கு இல்லையா, மற்ற காலேஜஸில் இருக்கிறது எல்லாமே வந்து ஸோ மற்ற கோர்சஸ் எல்லாமே ஒன்லி இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், அவைலபிள் இன் கவர்மெண்ட் காலேஜஸ். ஸோ டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து ஒரு சில காலேஜஸ் எல்லாம் இருக்கும், ஒரு சில கோர்சஸ் எல்லாமே வந்து காலேஜஸ்ன்னு சொல்லிட்டேன், ஒரு சில கோர்சஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ டீம்டு யூனிவர்சிட்டி அப்படின்னா ஸோ இவங்க வந்து டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு கீழே, தமிழ்நாடு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே வந்து வரமாட்டாங்க. அவங்களே வந்து பேப்பர் வந்து எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களே வந்து பேப்பர் வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்து டீம்டு யூனிவர்சிட்டின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டிலலாம் இந்த மாதிரி ஒரு சில கோர்சஸ் இதில் விட்டுருக்கு இல்லையா, இந்த நோன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ், ஸோ அதிலெல்லாம் அவங்க வந்து கோர்சஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ மற்றபடி நான் வந்து கவர்மெண்ட் காலேஜில் தான் படிக்கணும் அப்படின்னா ஸோ இத்தனை கோர்ஸ் கிட்ட வந்து இருக்குது. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 10 கோர்ஸ் வந்து இருக்குது, 19 கோர்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, பேராமெடிக்கல் கோர்ஸ் நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் 1லேருந்து 19 கோர்சஸ் வந்து அவைலபிளாக வந்து இருக்குது. ஹோப் இது வரைக்கும் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அடுத்து நம்ம ஸ்பெஷல் கேட்டகரியை பற்றி வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணுவோம். ஸோ ஸ்பெஷல் கேட்டகரியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிஎஸ்சி நர்சிங்கு, பிஃபார்மு, ஃபிசியோதெரப்பி, இதில் எக்ஸ் சர்வீஸ் மேனில் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க கவர்மெண்ட் காலேஜில் மட்டும் அவங்களுக்கு வந்து தனியாக வந்து ரிசர்வேஷன் சீட் வந்து தனியாக அலாட் வந்து பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் உங்களோட பேரண்ட்ஸ் யாராவது ஆர்மியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு பிஎஸ்சி நர்சிங்கில் 4 சீட் தனியாக வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க. பிஃபார்மில் 1 சீட்டு, 60 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் கெப்பாசிட்டி பிஃபார்மசிக்கு. அதில் ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து கண்டிப்பாக எக்ஸ் சர்வீஸ் மேனில் இருக்க கோட்டாவில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அதில் வந்து இருப்பாங்க. ஃபிசியோதெரப்பிக்கு ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன் கோட்டாவில் இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அப்ளை வந்து பண்ணுவாங்க. ஸோ அவங்கள மட்டும்தான் எடுப்பாங்களோ. ஓகேங்களா, ஸோ அடுத்து டிசபிள்டு, ஸோ அடுத்து வந்து ஹேண்டிகேப்டு பர்சன் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான சீட் ரிசர்வேஷனை பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து 5% சீட் வந்து அலாட் வந்து பண்ணுவாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்டேஜில் டிசபிள்டு, அதாவது மாற்றுத்திறனாளிகள் கேண்டிடேட்ஸ் சில்ட்ரன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கவர்மெண்ட் காலேஜஸ்ஸு 5% சீட்ஸ் வந்து அவங்களுக்கு மட்டுமே தனியாக வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து அந்த சீட்டில் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து, டிசபிலிட்டியாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுக்கு வந்து ஒரு சில கேட்டகரிக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இதை பற்றி தெரியாது. ஸோ டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்களெல்லாம் இது ஒரு நிமிஷம் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வச்சு அப்ளை பண்ண வந்து சொல்லுங்கள். ஸோ எனக்கு இந்த டிசபிலிட்டி கம்யூனிட்டியை பற்றி அவ்வளோவா வந்து தெரியாது. ஸோ நான் தெரியாமல் ராங்கான இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறப்போ தப்பாக வந்து அப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் எனக்கு இது தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா
பார்த்து தெளிவாக ஒன்றுக்கு 2 முறை படித்து பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்ளை பண்ணுறப்போ தெளிவாக வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம டியூரேஷன் ஆஃப் கோர்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ டியூரேஷன் ஆஃப் கோர்ஸில் பிஃபார்மசி 4 இயர்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த கவர்மெண்ட் காலேஜில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பிஃபார்மசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இருக்குது. ஓகேங்களா. பிஎஸ்சி நர்சிங்கு 4 இயர் வந்து இருக்கும். அதில் உங்களுக்கு 8 செமஸ்டர் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வந்து இருக்குது. ஃபிசியோதெரப்பி 4 இயர்ஸ் வந்து இருக்கும். அதில் 8 செமஸ்டர் வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் 6 மந்த் கம்பல்சரியாக உங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் வந்து நடக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மீதி இருக்க கேண்டிடேட்ஸு மீதி இருக்க கோர்ஸுக்கு எல்லாமே வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து நோன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றது எல்லாமே எத்தனை வருஷம், ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி அப்படின்னா அது வந்து 3 இயர்ஸ் கோர்ஸு, 1 இயர் வந்து கம்பல்சரியாக இன்டர்ன்ஷிப் வந்து பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மெடிக்கல் லேப் டெக்னீஷியனுக்கு 3 இயர்ஸ் கோர்ஸு, 1 இயர் கம்பல்சரியாக வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கணும். ஸோ அவங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வந்து இல்லை. சப்போஸ் இப்போ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னா ஸோ சுற்றி இருக்க கவர்மெண்ட் காலேஜஸ் பக்கத்திலே ப்ரைவேட் பிஜி ஹாஸ்பிட்டல் வந்து இருக்கும். சாரி, ஹாஸ்பிட்டல்ன்ற பாருங்கள், பிஜி ஹாஸ்டல்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்டே பண்ணி நீங்கள் படிக்கிற மாதிரி உங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து அந்த இடத்துல வந்து இருக்கும். ஸோ முக்கியமாக இந்த டியூஷன் ஃபீஸ் தான் மெயினான இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ டியூஷன் ஃபீஸில் கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கே உங்களுக்கு வந்து 3000 ருபீஸ் தான் வந்து செலவாகும். அதுவே இந்த இடத்துல கீழே வந்து பாருங்கள், செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் அப்படின்னா ஸோ உங்களுக்கு பர் ஆனம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்ளிகேட்டடாக இருந்ததுன்னா அந்த காலேஜஸ்க்கு வந்து சொல்கிறேன். பிஃபார்முக்கு 43,000, பிஎஸ்சி நர்சிங்க்கு 45, ஃபிசியோதெரப்பிக்கு 33, பிஓடிக்கு 33. ஸோ இந்த அமௌண்ட்டில் வந்து உங்களுக்கான அமௌண்ட் வந்து டியூஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் மெடிக்கல் காலேஜில் கிடச்சிருச்சு அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஜஸ்ட்டு 3000 ருபீஸில் கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து உங்களோட கோர்ஸ் டியூரேஷன் எல்லாமே வந்து முடிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பிஃபார்மசி 4 இயர்ஸ்க்கு வந்து ஜஸ்ட் மந்த் பர் இயருக்கு 3000 அப்படின்னா 12,000ல் உங்களோட பிஃபார்மசி கோர்ஸ் வந்து நீங்கள் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் ஃபீஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம இந்த கோர்ஸ் வந்து எந்தெந்த காலேஜஸ்லலாம் நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ நான் கீழே வந்து நம்பர் 38ல் வந்து எடுங்க. ஸோ 38ல் லிஸ்ட் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜ் பேராமெடிக்கல் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்கிறேன், அதிலே வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ பிஃபார்மசி கோர்ஸு நம்மளோட காலேஜஸ் எந்தெந்த காலேஜஸில் இருக்குது அப்படின்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னையிலையும் மதுரை மெடிக்கல் காலேஜ் மதுரை. ஸோ இந்த 2 காலேஜில் மட்டும்தான் இந்த பிஃபார்மசி கோர்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஒவ்வொரு காலேஜில் 60 சீட் வந்து இருக்குது. ஸோ எம்எம்சி சென்னையில் 60 சீட்டு, அண்ட் தென் எம்எம்சி மதுரையில் 60 சீட்டு. டோட்டலாக வந்து 120 சீட்ஸ் மட்டும்தான் நம்மளோட கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து இருக்குது. அதே மாதிரி பிஎஸ்சி நர்சிங்கில் டோட்டலாக வந்து எத்தனை காலேஜஸ் இருக்குது அப்படின்னா 6 காலேஜஸ் வந்து இருக்குது. அதில் எம்எம்சி சென்னையில் 50 சீட்ஸு, எம்எம்சி மதுரையில் 50 சீட்ஸு, அண்ட் தென் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் 50 சீட்டு. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக தேனியில் இருக்க மெடிக்கல் காலேஜுக்கு 50 சீட்டு, சேலமில் இருக்க காலேஜுக்கு 50, அண்ட் தென் இதுக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா சிதம்பரத்தில் 100 சீட் வந்து இருக்குது. டோட்டலாக 350 சீட்ஸ் தான் வந்து நம்மளோட கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் அண்ட் தென் அந்த கோர்ஸில் எவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத தெளிவாக வந்து இந்த லாஸ்ட்டில் பேராகிராஃபில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ கைஸ், இப்போ வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கை தட்டி விட்டு வீடியோ பார்க்க வந்து கண்டினியூ வந்து பண்ணுங்கள். ஸோ கீழே வந்து இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு கோர்ஸுக்கு வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, அந்த மெத்தடில் நீங்கள் எந்த கோர்ஸ் வந்து படிக்கணுமோ ஸோ அதுக்கான சீட்ஸ் வந்து நீங்கள் தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே மேலே உங்களுக்கு தெளிவாக வந்து இங்கிலீஷில் புரியல அப்படின்னா ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக நான் இந்த வீடியோவை இதோட வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப பயங்கரமான ஒரு லென்த்தான வீடியோ, பட் உண்மையாலுமே ஒரு வர்த்தான வீடியோன்னு நம்புகிறேன். ஸோ ஏன்னா என்னோட இன்ஃபர்மேஷன் எனக்கு என்ன தெரியுமோ அதை மேக்ஸிமம் 100% வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் ஒரு டைம் இந்த பிடிஎஃப் வந்து படித்து பார்த்து மீதி இருக்க இன்ஃபர்மேஷன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே பாசிட்டிவ். நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவ்ல நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ டாட்டா, பாய்.